இன்னைக்கு பாரிஸ் கார்னர் போயிருந்தேங்க. கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து கடைக்கு போகலாம், தோசைக்கல் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னேன். என்னப்பா ஒரு தோசைக்கல் கேட்டுட்டு இவ்வளோ வாங்குற அப்படின்னாரு எங்கள் வீட்டில். நம்ம தோசைக்கல் மட்டும் வாங்குவோமா, அப்படியே ஒரு 4-5 பொருளும் எடுத்து போட்டாச்சு. ஆனால் 2-3 கடையில் மாற்றி வாங்கியிருந்தேன். தோசைக்கல் ஒரு கடையிலையும் மற்றதெல்லாம் ஒரு கடையிலையும் விலை அதுலேயும் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ தான் எடுத்து பிரித்து வீடியோ எடுத்துகிட்டு நாளையிலேருந்து தான் யூஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாமே தேவைப்படுறது எனக்கு, அதனால தான் வாங்கியிருந்தேன். தோசைக்கல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அது வந்து இரும்பு கிடையாது, இரும்பு ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. நான் வந்து இண்டோலியம் தான் வாங்கியிருந்தேன். இட்லி தட்டு ஒன்று குட்டி குட்டியாக அதில் பாதி ஒட்டிக்குது, அதனால இந்த செட்டாக வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஆழமாக நல்லா இருக்குது, சூப்பராக. இட்லி கரண்டி என்னோடது தொலைஞ்சு போச்சு, அதனால வாங்கினேன். இன்னொன்று வந்து வீடியோவுக்கு டப்பக்கடீர்னு கொட்டிட்டு என் பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்குற வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அழகாக போடுமா அப்படின்வா, அதுக்காக ஒரு ஸ்பூனை வாங்கினேங்க. அவ்வளோதான். எப்படி இருக்குது சொல்லுங்கள், நாளைக்கு பார்க்கலாம்.